நாட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நாட்டு வெண்டைக்காய் இது மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும் பாருங்க, அது வேற கிடைக்காது. இதே எனக்கு இந்த கிடைச்சிருக்கு. அது இது மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இல்லைங்க, எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் எடுத்துக்கங்க. கடுகு கடுகு பொரிஞ்சோடனே வெண்டைக்காய் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளுங்க. தண்ணி, அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துங்க. தேவையான கல்லுப்பு, புளித்தண்ணி, தேவையான அளவு புளித்தண்ணி எடுத்துங்க. நாட்டு சக்கரை அரை ஸ்பூன் சேர்த்துங்க. குழம்பு ரெடி ஆச்சு. இப்போ நம்ம தாளிப்பு செய்யணும். கடையில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளிப்பு சேர்த்தலாம். ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நாட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நாட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.